வணக்கம் டீச்சர்ஸ். தொடர்ந்து டெட்டுக்கு சைக்காலஜிக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் நினைவின் வகைகள். சரிங்களா? ரொம்ப முக்கியமான டாபிக். பாருங்க, நினைவின் வகைகள் இத மூணா சொல்றோம். புலனறிவு நினைவு, குறுகிய கால நினைவு, நீண்ட கால நினைவு அப்படின்னு மூணு வகையா சொல்லலாம். இந்த குறுகிய கால நினைவை தற்கால நினைவு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சோ நினைவின் வகைகள் அப்படின்னா இந்த மூணு தான். இப்ப புலனறிவு நினைவுனா என்ன? ஓரிரு நொடிகள் நீடிக்கும், அவ்வளவுதான். இதோட காலம் என்னது? நொடிகள்ல தான். ஓரிரு நொடிகள் நீடிக்கும், இதுக்கு பேரு புலனறிவு நினைவு. இதுக்கு எடுத்துக்காட்டு விபத்தில் நாம் பார்த்த காட்சி, உணர்ந்த மனம். சரியா? இப்போ ஒரு விபத்துல நம்ம பார்த்த காட்சின்னா அது கொஞ்ச நேரம் தான் நிற்கும் இல்லையா? சோ அதுதான் ஒரு எடுத்துக்காட்டா கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லா நாகராஜன் சார் புக்ல இருக்கக்கூடிய நோட்ஸ். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, குறுகிய கால நினைவு, அதாவது தற்கால நினைவுன்னு சொல்றோம். அதான் பிராக்கெட்ல இங்கே நான் சொல்லியிருந்தேன். குறுகிய கால நினைவு என்னன்னு சொல்றோம்? தற்கால நினைவுன்னு சொல்லலாம். சோ இது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 20 நொடிகள் இருக்குமா. சரிங்களா? இந்த நினைவு எவ்வளவு நேரம் இருக்குமா? 20 நொடிகள் இருக்குமா. எடுத்துக்காட்டு, மிக அண்மையில் நடந்த நிகழ்ச்சிகளை குறுகிய நேரம் நினைவு வைத்தல். சரிங்களா? சோ இது பாருங்க, போன் நம்பரை பார்த்து போன் பேசிய அப்புறமும் நம்பரை நினைவுக்கு வராது இல்லையா? போன் நம்பரை பார்த்து போன் பேசினதுக்கு அப்புறம் அந்த நம்பர் நினைவுக்கு வருமானா வராது. சோ ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் தான் ஞாபகம் நிற்கும். சோ அதான் சொன்னோம், ஒரு 20 நொடிகள். ஓகேவா? சோ இது வந்து இதுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து நீண்ட கால நினைவு அப்படின்னா நிலையான நினைவு. நீண்ட கால நினைவுனா நிலையான நினைவு. சோ இந்த மூணு பார்த்தல, இதுக்கு எடுத்துக்காட்டு பண்ணா இப்ப பிறந்த நாள், திருக்குறள், நம்ம படிக்கிறது இதெல்லாமே வந்து ஞாபகம் வச்சுக்கிறது. இது வந்து நிலையான நினைவு. அதைத்தான் சொல்றோம் நீண்ட கால நினைவுன்னு சொல்றோம். அப்ப மொத்தம் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? 3 பார்த்திருக்கோம். நினைவின் வகைகள் அப்படின்னா புலனறிவு நினைவு, குறுகிய கால நினைவு, 3 வந்து நீண்ட கால நினைவு. ஓகே டீச்சர்ஸ், இந்த 3 தான். இதுல குறுகிய கால நினைவு அப்படின்னா தற்கால நினைவு. ஓகேவா? அப்படின்னாலும் ஒண்ணுதான், ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ புலனறிவு நினைவு அப்படின்னா ஜஸ்ட் ஓரிரு நொடிகள் மட்டுமே. குறுகிய கால நினைவு அப்படின்னா 20 நொடிகள். சரிங்களா? நீண்ட கால நினைவு அப்படின்னா அது வந்து நிலையான நினைவு, எப்பயுமே பெர்மனண்டா ஞாபகம் நிற்கும். ஓகேவா? சோ நினைவுகள்ல இந்த 3 வகை தான். இதை தொடர்ந்து அடுத்த டாபிக் பாருங்க, குறுக்கீட்டு கோட்பாடு, தியரி ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ். ஓகேவா? இதுவுமே ஒரு முக்கியமானதான். முன்னோக்கு தடை, பின்னோக்க தடை. சரியா? முன்னோக்க தடை, பின்னோக்க தடை. குறுக்கிடுறதுனால என்னது? ஜஸ்ட் அது வந்து ஒரு தடை. அதான் சொல்றேன், ரெண்டா பிரிச்சிருக்கான். முன்னோக்க தடை, பின்னோக்க தடை. முன்னோக்க தடைனா என்ன? ஏற்கனவே கற்ற பாடம் அல்லது செயல் புதிதாக கற்றுக்கொண்ட பாடத்தை நினைவு கூற தடையாக அமைவது. சோ ஏற்கனவே கத்துக்கிட்டது வந்து புதுசா கத்துக்கிறதுக்கு தடையா இருக்கிறது அந்த என்னது சொல்றோம்? முன்னோக்க தடை. சரிங்களா? சோ அடுத்து பின்னோக்க தடை. புதிதாக இதுக்கே ஒரு பாருங்க, செகண்ட் பாயிண்ட் விட்டுட்டேன். சோதனை மூலம் விளக்கியவர்கள் யார் அப்படின்னா ஆஸ்புலும் அண்டர்வுட்டும். இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? சோ இந்த முன்னோக்க தடைய சோதனை மூலம் விளக்கியவர்கள் யாரு? ஆஸ்புலும் அண்டர்வுட்டும். சோ 2 பேரும் வந்து சோதனை மூலம் விளக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பின்னோக்க தடை. புதிதாக கற்றது ஏற்கனவே கற்றதை நினைவு கூற தடையாக அமைவது. சோ அதான் சொல்றோம் பின்னோக்கம், அதாவது நம்ம பின்னாடி பின்னோக்கி போறது. முன்னோக்கம்னா முன்னாடி நோக்கி வர்றது. சரியா? ஏற்கனவே கத்துக்கிட்டது புதுசா கத்துக்கிறதுக்கு தடையா இருந்துச்சுன்னா அது முன்னோக்க தடை. ஓகேவா? பின்னோக்க தடைனா புதுசா கத்துக்கிட்டது பழச மறக்கடிக்குது, தடையா இருக்கு, பழச ஞாபகம் வச்சுக்கிறது தடையா இருக்கு அப்படின்னா அது வந்து பின்னோக்க தடை. முன்னோக்க தடைக்கு யார் பார்த்தோம்? ஆஸ்பலும் அண்டர்வுட்டும். ஓகேவா? சோ அதே இது பின்னோக்க தடைக்கு முல்லரும் பில்சக்கரும். சரிங்களா? சோ இது இவங்க தான் வந்து முதல்ல சொன்னவங்க. அடுத்து இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏதோ இப்பெல்லாம் அப்ரிவியேஷன்ஸ்மே கேட்கறாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பாத்தீங்கன்னா தெரியும், அப்ரிவியேஷன்ஸ் வந்து அடிக்கடி கேட்கறாங்க. டாட், டிஓடி, டிப் ஆஃப் டங்க், நுனி நிகழ்ச்சி. சரிங்களா? சோ இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் கர்வ் ஆஃப் ஃபர்கெட்டிங். யாரு அப்படின்னா எபிங்காஸ். ஓகேவா? நினைவு அப்படின்னு வந்தாலே, அதாவது மறத்தல் இல்லைன்னா நினைவு. சோ நினைவு பத்தி வந்தாலே அதோட தொடர்புடையவர் யாரு அப்படின்னா எபிங்காஸ். சரிங்களா? இதை மறந்துடக்கூடாது. சோ தான் சொல்றான் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் கர்வ் ஆஃப் ஃபர்கெட்டிங். சோ யாரு அப்படின்னா எபிங்காஸ். நெக்ஸ்ட் BRA அப்படின்னா என்ன? ப்ளூ லிட்மஸ் பிகம்ஸ் ரெட் டியூ டு ஆசிட். சோ இதுதான் வந்து இதுக்கான அப்ரிவியேஷன். டீச்சர்ஸ், இந்த அப்ரிவியேஷன் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். சரிங்களா? சோ இதை வந்து கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க. ஏற்கனவே ப்ரீவியஸ் கொஸ்டின் இதெல்லாம் கேட்டதுதான். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் பாருங்க, செய்திகளை முறைப்படுத்துதல் நினைவினை உயர்த்தி கொள்ள உதவும். சொன்னவர் யாருன்னா மாண்ட்லர். அடுத்தது எதை கற்பதற்கும் SQ3R முறை சிறந்தது. நீங்க எதை வேணாலும் கத்துக்கங்க,
கத்துக்கிறத நினைவு வைக்கணும்னா எந்த மெத்தட் பெஸ்ட் அப்படின்னா SQ3R இந்த மெத்தட் தான் பெஸ்ட். ஓகேவா? சோ அது என்னன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது SQ3R அதான் சொல்றோம். SQ3Rனா என்ன அப்படின்னா ஒரு S ஒரு Q 3R அப்படின்னா RRR 3R வரும். சரியா? இந்த மெத்தட் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் Sனா சர்வே நோட்டம் விடுதல். ஓகேவா? அடுத்து Qனா கொஸ்டினிங் வினா எழுப்புதல். கிளியரா? அடுத்து R அப்படின்னா ரிசைட் வாய் விட்டு பொதுவாக படித்தல். அடுத்த R என்னன்னா ரிப்பீட் பண்றது பல முறை திரும்ப கற்றல். அடுத்து ரிவ்யூ பண்றது மீள்பார்வை. சோ இந்த மெத்தட் தான் நீங்க எதை படிச்சாலும் சரி இந்த மெத்தட் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டீச்சர்ஸ் இப்போ நீங்க போர்டுல பாக்குற இந்த எல்லா இம்பார்ட்டன்ட் நோட்ஸும் சரிங்களா? இந்த இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் 2012ல இருந்து லாஸ்டா கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மகிட்ட புக்கா இருக்கு. சரிங்களா? பிரிண்டட் புக்காவே இருக்கு. உங்களுக்கு வேணும் இந்த புக் வேணும் அப்படின்னா ஏன்னா நீங்க நோட்ஸ் எடுத்து படிக்கிறத புக்கு கையில இருந்தா ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு இல்லையா? ஸோ நமக்கு ரெடிமேடா புக்காவே இருக்கு. ஸோ இந்த புக் வேணும் அப்படின்னா 9585992871 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க வாட்ஸ்அப் பண்ணதுல இருந்து அதாவது புக் ஆர்டர் போட்டதுல இருந்து மேக்ஸிமம் 48 ஹவர்ஸ் புக் உங்க கைக்கு வந்துடும். தேங்க்யூ டீச்சர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம நுண்ணறிவு பத்தி பார்க்கலாம்.